வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தத்துவஞானி சாக்ரட்டிஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, அதை அவங்களுடைய குரலில் கேட்போம். நம்ம இப்போ கிரேக்க நகரமான ஏதென்ஸில் பிறந்த சாக்ரட்டிஸ் அந்த 5ஆம் நூற்றாண்டிலே, கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே கடவுள் யார் அப்படின்னு கேள்வி கேட்டவர். எப்போதும் இளைஞர்கள் கூட்டம் சூழ வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த நகைச்சுவையான சம்பவம் ஒன்றையும் மற்றும் அவரோட முடிவு எப்படி நடந்தது என்பது பற்றியும் நமது அருட்தந்தை அவர்கள் சொல்கிறாங்க. திருக்குறளில் பொருட்பாலில் கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரத்தில் 580வது குறளான பெயக்கண்டும் என்று ஆரம்பிக்கக்கூடிய குறளோடு இந்த சம்பவங்களையும் சம்பந்தப்படுத்தி இந்த பதிவில் அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு அவங்களுடைய குரல்லையே நாம் கேட்போம். வாழ்க வளமுடன். அது சாக்ரட்டிஸ் என்ற ஒரு ஞானியாருடைய மனைவி கொஞ்சம் துடுக்கா பேசுவாங்களாம். ஏன்னா அவர் இளைஞர்கள்லாம் கூட்டு வச்சு அடிக்கடி போதனைகள் செய்வது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஆளுங்க வந்து உட்கார்ந்தா போதும் திட்ட ஆரம்பிச்சுடுவாங்களாம். சோம்பேறி பசங்கள்லாம் இங்கே வந்துட்டானுங்க, இங்கே ஒரு சோம்பேறி வீட்டை வச்சுக்கிட்டு நான் கட்டிட்டாள அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அது பாட்டு பேசிட்டோன்னே இவர் டீச் பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் போயிடுவாங்க. இது நடந்துகிட்டே வந்தபோது பல நாள் இந்த மாதிரி நடக்குது. ஒரு நாள் அந்த அம்மா பார்த்தா இவன் என்ன எவ்வளோ சொன்னாலும் இவங்களுக்கு சொரணை இல்லைன்னு சொல்லி ஒரு தொட்டியில், அங்கெல்லாம் தண்ணி இருந்தால் எப்படி இருக்கும், மேல நாட்டில் ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கும், அந்த தொட்டியில் தண்ணி எடுத்துட்டு வந்து விடுவிடுன்னு வந்து எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க பக்கத்தில், இவர் தலையில் அப்படியே கொட்டி விட்டாலாம். அதை அப்படியே அழிச்சு விட்டுட்டு, இத்தனாள் வெறும் இடி இடிச்சுது, இன்னைக்கு மழையும் பொழிஞ்செடுத்து அவருடைய பொறுமைதான் வள்ளுவத்தில் போற்றப்படுகிறது. இன்னைக்கு எடுத்து சொல்றேன். வள்ளுவர் காலத்துக்கு 250 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த நிகழ்ச்சி இது. வள்ளுவத்தில் குறிப்பிடுறாரு. அவரை இந்த இளைஞர்களுக்கு நல்ல போதனைய, உண்மையான தெய்வம் என்னதுதான் என்றதை உணர்த்திய ஒரு குற்றத்துக்காக, அது இவர்கள் போற போக்குக்கு, அதாவது சர்ச்சில் உள்ள பாதிரிமார்கள் போன போக்குக்கு இவர் சொல்றது வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லி இவர் பேர்ல குற்றம் சாட்டி மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. மரண தண்டனைன்னா, அதாவது இந்த கோனியம் என்ற ஒரு விஷம், அந்த விஷம் சாப்பிட்டா என்ன ஆகுனா முதல்ல காலில் தான் மறக்கும். அப்படியே மறத்துக்கொண்டே வந்து இருதயம் மறத்து போற போது விழுந்துருவாங்க. அந்த மாதிரி விஷத்தை அவருக்கு கையில் கொடுத்து, இதுதான் நீ சாப்பிட வேண்டியது, இதை சாப்பிட்டுட்டு நீ மரணம் அடையணும்னு சபையிலேயே கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் சில இதெல்லாம் நீதி எல்லாம் இப்போ சொன்னதாக அந்த லெக்சரில் வருது. அப்படி அப்போ கூட பாதியில் வந்து இதோட கூட நிறுத்திக்கலாம், இனிமே நீ இந்த பிள்ளைகளுக்கு இந்த துர்போதனை செய்யறது இல்லைன்னு சொல்லுங்க, இதோட நிறுத்திடுங்க, நீங்க பழிச்சு போகலான்னு. அதெல்லாம் இல்லை, முடியாதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அதை சாப்பிட்டுட்டு இறந்து விட்டார். வள்ளுவர் குரல்ல பாருங்க, பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். இதுதான் வள்ளுவர் குரல்ல அந்த கால செய்தி. எப்படியும் இந்தியா வரையில எட்டி, உலகம் முழுவதும் எட்டி இருக்குது. அதை வச்சு இப்பேற்பட்ட மகான் அல்லவோ பொறுமையை சாதிக்க வல்லவர். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு
இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.